Welcome to NMAT Civil Muthukani. இப்போ இதில் பார்க்க போகிறது சர்க்கிள்ஸில் கொஷின் நம்பர் 12. Prove that a cyclic parallelogram is a rectangle. So, cyclic parallelogram. ஓகேவா, ஒரு ரெக்டாங்கிள்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. பேரலோகிராம்னா ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருக்க போது, ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்க போது. இப்போ இது சைக்ளிக்னு சொல்லிட்டதுனால அது 180 வேறு இருக்க போது. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாகவும் இருக்கணும், ஆட் பண்ணால் 180 இருக்குங்கிறது சொல்லியாச்சு. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இது வந்து சைக்ளிக்குங்கிறதுனால ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு 180, ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் D is equal to 180. நமக்கு parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியும். ஸோ அதனால் அது ரெண்டும் சேர்ந்து போது நமக்கு 2 ஆங்கிள் A is equal to 180. இந்த இடத்துல சிக்கு பதில் A போடுறோம். அப்போ 2 ஆங்கிள் A is equal to 180, ஆங்கிள் A is equal to 90 degree. ஸோ பேரலோகிராமில் ஒரு கார்னர் ஆங்கிள் நம்ம 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது 90. அப்போ அடுத்து நமக்கு வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது 180ன்னு வரணும். ஸோ அப்போ இது 90, ஆப்போசிட் ஆங்கிள்ங்கிறாங்க இது 90. ஸோ இது வந்து ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒன் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள் இஸ் 90 டிகிரி.